கேப்பப் டீமன் ஹண்டர்ஸ். இந்த இடத்துல இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறது ஹண்ட்ரிக்ஸோட பாட்டை கேட்க தான். இவங்க 3 பேர் பாப் சிங்கர்ஸ் மட்டும் கிடையாது, டீமன் ஹண்டர்ஸும். அதாவது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி டீமன்ஸ் மனித உலகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷங்களோட ஆத்மாவை திருடி டீமன்ஸோட ராஜாவான குயிமாக்கு அப்பதான் மனிதர்களை காப்பாத்துறதுக்காக 3 ஹீரோஸ் வந்தாங்க. நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாட்டுகளை பாட தொடங்கினாங்க. மனித ஆத்மாக்களை ஒன்னா ஒரு கவசத்தை உருவாக்குனாங்க. டீமன்ஸால் அந்த கவசத்தை தாண்டி வர முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலைமுறைகளா தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர் இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலை செஞ்சுட்டு வராங்க. அந்த ப்ளூ கலர் ஷீல்டோட பேரு ஹார்மோன். இந்த ஷீல்டு வீக் ஆகும்போது அடிக்கடி டீமன்ஸ் வெளியே வராங்க. இந்த ஷீல்ட் கோல்டன் கலரான டீமன்ஸ் வர்றது நிரந்தரமா தடுக்க முடியும். ஸோ அந்த வேலைக்கான இந்த தலைமுறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஜூயி, ரூமி அண்ட் மீரா. கோல்டன் கலர் ஷீல்டு உருவாக்குறது தான் இவங்களோட லட்சியம். இவங்க தான் மீரா, ஹண்ட்ரிக்ஸோட லீடிங் டான்சர், கோரியோகிராஃபர். இவங்க தான் ஜோயி, ரேப்பர், கூட்டானவங்க. இவங்க தான் ரூமி, லீடிங் சிங்கர், பாப் ஸ்டார். இந்த தலைமுறையில சேர்ந்தவங்களோட ஒரு பொண்ணு தான், ஆனா இறந்துட்டாங்க. செலீனா இவ்வளோ எடுத்து வளர்த்தாங்க. ஹண்ட்ரிக்ஸ் அவங்க தான் உருவாக்குனாங்க. இதுக்கப்புறம் ஹண்ட்ரிக்ஸ் பிரேக் எடுக்க போகிறதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. தான் போபி ஹண்ட்ரிக்ஸோட எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த கேர்ள்ஸ் இன்னமும் ஸ்பாட்டுக்கு வரல. இனிதான் ஃப்ளைட்ல வந்துக்கிட்டு இருக்காங்க. நடக்க போக ஷோக்காக பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்ல வேலை பண்றவங்கள கூட இவங்கள வித்தியாசமா தான் பாக்குறாங்க. மேனேஜர் இவங்களுக்கு கால் பண்ணி இன்னுமே ஏன் வரலன்னு சொல்றாங்க. ஷோ நடக்கிறத தாண்டி வேற எந்த பக்கமோ போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் புரியுது இந்த ஃப்ளைட்ல வேலை பண்றவங்க எல்லாரும் டீமன்ஸ் தான். அவங்களோட பேட்டர்ன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால டீமன்ஸ் அவங்களோட உண்மையான உறவுத்துக்குள்ள வராங்க. இவங்க எதுக்கு பயப்படணும், இவங்க தான் டீமன் ஹண்டர்ஸ் ஆச்சே. பாட்டு பாடிட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிரியேட் பண்ண ஹார்மோன்ல இருந்த ஆயுதங்களை வெளியெடுக்கிறாங்க. இவங்கள சமாளிக்க முடியாம டீமன்ஸ் உடைச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக இவங்க குதிச்சு அந்தரத்துல இருந்து இவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு ஸ்டேஜ்லேயே பக்காவா லேண்ட் ஆயிடுறாங்க. அப்படி சாங்கையும் கண்டினியூ பண்றாங்க. அந்த சாங் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுச்சு. இந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வைப் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தான் மக்கள் கூட கனெக்ட் ஆகுற இந்த ஹார்மோன் ஷீல்டு. இவங்க தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ண அந்த ஷீல்டு ஒரு சில இடத்துல கோல்டன் கலரா ஆகுது. அடுத்த ஷாட் பூமிக்கு அடியில் இருக்கிற டீமன்ஸ் தான் காமிக்கிறாங்க.